الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم التبوك شطر الإيمان رواه مسلم وكما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பேர்நாமம் கூறிய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முடைய மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவரின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டார்கள் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனோடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய உள்ளவர்களே, நல்லவர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களில் சோவான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளைய மறுமை நாளை அல்லாஹ் உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எங்களை நுழைய செய்வானாம். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை என்னுடைய சக்தி உட்பட்டமாறு பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இன்றைய குத்பாவிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பை உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அது என்ன தலைப்பு என்றால் சுத்தம் சம்பந்தப்பட்ட தலைப்பு. ஒரு மனிதனுடைய சுத்தம், ஒரு மனிதன் எந்த அளவு சுத்தத்தை பேண வேண்டும், அது உடல் ரீதியான சுத்தமாக இருக்கலாம் அல்லது வெளி ரீதியான சுத்தமாக இருக்கலாம். சுத்தம் இல்லை என்றால் கண்ணியமானவர்களே, நாங்கள் என்னதான் வணக்கம் செய்தாலும் அந்த வணக்கங்களுக்கு முழுமையான கூலி கிடைப்பது
கிடையாது. பிகர்களுடைய நூல்களை எடுத்து பாருங்கள், அங்கே முதலாவது பாடம் தொழுகை கிடையாது, முதலாவது பாடம் ஜக்காத்து கிடையாது, முதலாவது பாடம் நோம்பு கிடையாது. கண்ணியமானவர்களே, முதலாவது பாடம் கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னால்தான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னால்தான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னால்தான் ஜக்காத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா கடமைகளும் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கலாம், எல்லாம் சுத்தங்களுக்கு அப்பால் செய்யக்கூடிய கடமைகள் தான். ஒரு மனிதன் தொழக்கூடிய மனிதனாக இருந்தால் அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், பெண்களாக இருந்தால் அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமை அல்லது உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால் சுத்தமாக ஹலாலான உழைப்பிலே தேடிய பணத்தை கொண்டுதான் நாங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை அங்கே நிறைவேற்ற வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பியதனுடைய நோக்கம் தஸ்கியா, இந்த சமூகத்தை சுத்தப்படுத்துவதற்காக. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய நோக்கம், அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் மனித சமுதாயத்தை அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக. ஒரு மனிதனுடைய வாழ்விலே சுத்தம் வெளிப்பட வேண்டும், உள்ளும் வெளியும், அகமும் புறமும், உள்ளும் வெளியும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையுடைய நோக்கம் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் என்ற பகுதியை எடுத்துக்கொண்டால் அதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று உள் சுத்தம், அக சுத்தம், இன்னொன்று இருக்கிறது வெளி சுத்தம், புற சுத்தம். உள் சுத்தம் என்றால் என்னுடைய ஆன்மா, என்னுடைய உள்ளம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஹ்யா உலூமிலே கூறுகின்ற ஒரு விடயம் தான், ஒரு மனிதனுடைய வெளிரங்கமான அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அந்த மனிதன் முதலாவதாக உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை தூய்மையாக்கினால்தான் வெளிரங்கங்களிலே செய்யக்கூடிய உறுப்புகளான அமல்கள் அல்லது உடல் சார்ந்த அமல்கள் அல்லது பொருளாதாரம் சார்ந்த அமல்கள் அல்லது எங்களுடைய உள்ளம் சார்ந்த எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலியத் ஆகுவதற்கு ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராக இருக்க வேண்டும். உள்ளம் சீர்கெட்டு போனார், அவருடைய பார்வை மோசமான பார்வையாக, கேட்கிற கேள்வி அருவருப்பான கெட்ட கேள்வியாக, அவருடைய நடை, அவருடைய எல்லா பாவனைகளையும் மோசமானதாக இருக்கும். அதனால் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உடல் ரீதியான பக்குவத்தை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார். எனவே ஒரு மனிதன் செய்கின்ற வெளிரங்கமான தவறுகளை விட, வெளிரங்கமான தவறுகளும் அது தவறுதான், அதுவும் பாவம் தான். அதே போல ஒரு மனிதனுடைய உள்ளத்தாலான பாவம் அதை விட அதனுடைய விபரீதம் அதிகம் என்பதாக எழுதுகின்றார். எனவே ஒரு மனிதன் வெளிரங்கத்தால் செய்கின்ற தவறுகளை புரிந்து கொள்ளலாம். ஒருவரை அடிக்கிறார், எங்களுக்கு தடுக்கலாம். ஒருவருக்கு ஏற்றுகிறார், ஏற்ற வேண்டாம் என்று சொல்லலாம். ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக தண்டனையை கொடுக்கிறார், இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லலாம். ஆனால் உள்ளத்தால் செய்கின்ற கெடுதிகளை வரையறுக்க முடியாது, அது அவரவருடைய உள்ளத்தை பொறுத்தது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். முதல் பகுதி, உள்ளத்திலே நல்ல குணங்கள் வர வேண்டும், கெட்ட குணங்களை களைய வேண்டும், நல்ல குணங்களை அணிய வேண்டும், உண்மையை எப்போது பேச வேண்டும், கெட்ட விடயங்களை பொய்களை எங்களுடைய உள்ளத்தை விட்டு முழுமையாக நீக்க வேண்டும். குரோதம், விரோதம், பொறாமை, வஞ்சகம் இதெல்லாம் உள்ளங்கள் சார்ந்த நோய்கள், உள்ளங்கள் சார்ந்த பாவங்கள். இவைகளுடைய வாழ்விலே வந்துவிடக்கூடாது. வெளிரங்கத்தால் செய்த எவ்வளவோ நலவுகள் இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பொறாமை என்ற பாவம் வந்துவிட்டால் வெளிரங்கங்களால் செய்த எத்தனையோ நலவுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டுள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறது, ஈயாக்கு வல் ஹஸன் ஃபைனல் ஹஸன் யஅகுல் ஹஸனாத் கமா தஅகுலு நாருல் ஹஸன். உங்களுக்கு பொறாமையை தெரிகிறேன், மற்றவரை பற்றி நீங்கள் ஏளனமாக பொறாமையாக நினைப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அது எப்படிப்பட்ட பாவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கின்ற போது சொன்னார்கள்,
அதனுடைய நலவுகளை எல்லாம் சாப்பிட்டு விடும், அழித்து விடும். நீங்கள் விறகை தொடர்ந்து நெருப்பிலே போட்டால் அதை எப்படி சாம்பலாக்கி விடுகிறதோ அது போன்று உங்களுடைய நலவுகளை எல்லாம் அழித்து விடக்கூடிய பயங்கரமான பாவம் என்பதாக சொல்லலாம். பொறாமையை பற்றி எடுத்துச் சொன்னார். யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குமோ, இந்த உள்ளம் சார்ந்த நோய், இந்த பாவம் இருக்குமோ, வெளிரங்கமும் மோசமானதாக இருக்கும். முதலாவது பொறாமை, அடுத்தது கண்ணூர், அடுத்தது சூனியம். இப்படி நிறைய பாவங்களுக்கு அந்த உள்ளத்தாலான அந்த பாவம் விட்டு செல்லும். கனிமானவர்களே, பொறாமை உள்ள உள்ளங்கள் தூக்கத்தை இழந்து விடுவார்கள். பொறாமைக்காரர்கள் முதலாவது இழக்கின்றது அவருடைய நிம்மதியை. அந்த நிம்மதியை முதலாவது இழப்பார்கள் தூக்கத்தினூடாக. பிறர் நல்லா இருப்பதை நினைத்து இவர்கள் இவருடைய தூக்கத்தை மாற்றிக் கொள்வார்கள். மற்றவர் நல்லா இருக்கிறார், மற்றவர் முன்னுக்கு வராது, இதை நினைத்து இவருடைய தூக்கத்தை மாற்றிக் கொள்வார். கனிமானவர்களே, இந்த பொறாமை என்ற பாவம் உள்ளத்துல வந்து பொறாமை வந்துவிட்டால் இனம் பார்க்காம எங்களை இனத்தை சார்ந்தவர், இவர் ஒரு மனிதனே இனம் பார்க்க, சகோதரத்துவம் பார்க்காது, உன்னுடைய சகோதரனே இவருக்கு அநியாயம் பண்ணக்கூடாது என்று பார்க்காத பொறாமை வந்திருப்பார். வரலாறுகளே நிறைய சான்றுகளை பார்க்கலாம். சூரா யூசுப் என்று ஒரு சூரா இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய உறவுகளை எல்லோரும் சேர்ந்து கொண்டு போய் என்ன செய்தார்கள்? ஒரு வகையான பொறாமையினூடாக அவரை கிணற்றிலே தள்ளிவிட்டு தந்தையிடத்திலே வந்து சொன்னார்கள், சகோதரனை ஓனாய் பிடித்து விட்டது என்று சொன்னார்கள். ஒரு வகையான சகோதரத்துவம் சார்ந்த பொறாமை. அன்பான அல்லாஹ்வுவின் நல்லடியார்களே, அதை என்ன சொல்ல வருகிறது என்றால், இனம் பார்க்காது, சகோதரத்துவம் பார்க்காது, இரத்த உறவை என்று பார்க்காது, முஸ்லிமை இவன் என்று பார்க்காது, என்னுடைய ஒரு மார்க்கத்தை சார்ந்தவனை என்று பார்க்காத பொறாமை வந்துவிட்டால் அவன் முஸ்லிமுக்கும் அநியாயம் செய்யப்படுவான். அது பயங்கரமான பாவம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தி. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல்-குர்ஆனில் சொல்கிறான், நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறான், புல்சுராக்களை ஓதுங்கள், அல்லாஹ் பொறாமைகளை விட்டு, பொறாமைக்காரர்கள் சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ்வை பாதுகாப்பான். எனவே முதலாவதாக எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். பொறாமை உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. பிறருடைய பொறாமையை கண்ணூறுகள், சூனியங்கள் பலிக்காமல் இருக்க புல்சுராக்கள், ஆயத்து குறிச்சி முக்கியமான சூறாக்களை ஓதி வருகின்ற பாதுகாப்பான். எனவே முதலாவது உள்ளம் சார்ந்த அந்த சுத்தத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் வெளி சுத்தம் அடுத்த கட்டமாக இருக்கிறது. இரண்டாவது வகை சுத்தம் வெளி சுத்தம். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல்-குர்ஆனிலே நிறைய இடங்களிலே இதை பேசியிருக்கிறார். ஒரு மனிதன் வெளி சுத்தம் என்று சொல்கின்ற போது அந்த மனிதனுடைய உடல் சார்ந்த சுத்தம், அவன் உடம்பிலே அணியக்கூடிய அந்த ஆடை சார்ந்த சுத்தம். மூன்றாவது அவன் வாழ்கின்ற சூழல், இடம் சார்ந்த சுத்தம். சுருக்கமாக சொல்ல போனால் உடல், உடை, இடம். முதலாவது உடல். இந்த உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும். உடம்பை எப்படி சுத்தமாக வைப்பது? மிக முக்கியமாக பெருந்தொடக்கு, சிறுந்தொடக்கு என்று போதிருக்கிறது. பெருந்தொடக்கு என்றால் குளிப்பை வாஜிபாக்கக்கூடியது, சிறுந்தொடக்கு என்றால் உதுவை வாஜிபாக்க, உது செய்து கொள்ள வேண்டும். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல்-குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் துருபாடிகளாக இருந்தால், குளிப்பு வாஜிபானவர்கள் இருந்தால், நீங்கள் துருபாடிகளாக இருந்தால், குளிப்பு வாஜிபானவர்களாக இருந்தால், அவசரமாக பா என்ற அந்த வார்த்தை அறிஞர்களை கேட்டுப்பார், அவசரமாக குளித்து சுத்தமாக கொள்ள. எனவே எங்களுடைய உடம்பை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் நையத்தோடு விடக்கூடாது. இடையிடையே நாங்கள் எங்களுடைய உடம்புகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், வாஷ் பண்ணி கொள்ள வேண்டும். நாற்றங்கள் வெளிப்படாதவாறு, மற்றவர்கள் எங்களிலிருந்து இடையூறுகள் ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை பேணிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழிலுக்கு முன்னாலும் விஸ்வாஸ் செய்வதை நான் கடமையாக்கி இருப்பேன் என்றார். கனிமானவர்களே, அந்த விஸ்வாஸ் செய்வது பரிசுத்தம் மிக முக்கியமானது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரிசுத்தம் இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றுத் தரும். உங்களுடைய பற்களை சுத்தமாக்கும், நோய்களில் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இபாதத் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பற்றுத்தத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் மிஸ்வாக் செய்துவிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத் சொல்லிவிட்டு நுழைவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த சுத்தத்தை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். தூங்கி எழுந்ததற்கு பின்னால் பாத்திரங்களிலே நேரடியாக கையை செலுத்தக்கூடாது. எங்களுடைய கைகளை 3 முறை கழுவியதற்கு பின்னால் தான் பாத்திரங்களிலே தண்ணீர்களிலே நாங்கள் கையை போட வேண்டும். எழுந்ததற்கு பின்னால் நாங்கள் 3 முறை மூக்கு செறிக் கொள்ள வேண்டும். மூக்குகளே தண்ணீர் செலுத்தி எங்களை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் வலியுறுத்திருக்கிறது. தூங்குவதற்கு முன்னால் உது செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் வலியுறுத்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் எப்போதும் உதுவோடாக இருக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவல்லா ஹாக்கதா ஊஃபிர லஹு மா தகத்தம மின் நபிஹி. யார் நான் உதுவெடுப்பதை போல உதுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்றார். திரு பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் இந்த உது என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள். கனிமானவர்களே, உது என்பது ஒரு தௌபாவாக இருக்கிறது. முதலாவது வகை சுத்தம், உடம்பை சுத்தப்படுத்துவதே மிக முக்கியமானது உது. ஒவ்வொரு நாளும் உது செய்து கொள்கின்றோம். ஒவ்வொரு வக்துக்கும் நாங்கள் 5 நேரங்களில் உது செய்து கொள்கின்றோம். அது ஒரு சுத்தம் மாத்திரமல்ல, அது ஒரு தௌபா. யாரெல்லாம் தொழுகையாளர்களாக இருக்கிறார்களோ ஒவ்வொரு நாளும் தொழுகை என்பது ஒரு தௌபாவை போல, தொழுகைக்கு முன்னால் உள்ள ஒரு வணக்கம் தான் உது, அதுவும் ஒரு தௌபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுவுக்கு பின்னால் ஒரு துஆ ஓதுவார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தௌவாபீன் வஜஅல்னி மினல் முத்தகீன். அந்த துஆல வரக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை, யா அல்லாஹ் என்னை சுத்தவாளிகளிலே சேர்த்துக் கொள்வாயா, உன்னை தௌபா செய்ய உன்னிடத்திலே பாவமன்னிப்பு கோரியவர்களை என்னை சேர்த்துக் கொள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது எடுத்ததற்கு பின்னால் துஆ செய்திருக்கிறார். எனவே உது என்பது ஒரு தௌபா, உது என்பது ஒரு சுத்தம் என்பதை இந்த துஆ எங்களுக்கு எடுத்துக்காட்டு. எனவே யாரெல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தொழுகையும் ஒரு தௌபா, உதுவும் ஒரு தௌபாவாக இருக்கிறது. யாரெல்லாம் தொழுகையாளியாக இல்லையோ உது என்ற அந்த தௌபா அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. உது என்ற பாவமன்னிப்பு அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் மனிதனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, மிகப்பெரிய ஒரு தௌபா, அதாவது உதுவாக இருக்கிறது, தொழுகையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தொழுவது முதலாவது வகை சுத்தம். எங்கள் உடம்பை நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு பக்கத்திலே போகிறார்கள். 2 ஜனாசாக்கள் கபரிலே வேதனை செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினார்கள். அதிலே ஒருவர் போல் சொல்லி புறம் சொல்லி மற்றவருடைய மான மரியாதைகளை விளையாடியவர். அவருக்கு அங்கே கபரிலே வேதனை அளிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே மக்களுடைய மானங்களிலே விளையாடினார். அல்லாஹ் தஆலா அவரை கபரிலே வேதனை செய்கிறார். இந்த இலகுவான ஒரு காரியமாக மற்றவருடைய மானங்களிலே விளையாடுகின்ற விடயம் இருக்கிறது. ஆனால் அது பாரதூரமானது, கபரிலே வேதனையை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு கபராளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாதவர். சர்வ சாதாரணமாக எங்களுடைய எத்தனை பேர் இருக்கிறோம், வயது வந்த எங்களுடைய பிள்ளைகளை கணக்கெடுக்காமல் விடுகிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இலகுவான வழிகளை நாங்கள் கையாளுகிறோம். சிறு பிள்ளைகளுக்கு பம்பத்தை கட்டி விடுகிறோம், காலையிலே அடுத்த நாள் கலக்குகிறோம் அல்லது இரவிலே கலக்குகிறோம். அது ஒரு சித்திரவதையாக இருக்கிறது. தேவையான பயணங்கள் போகின்ற போது இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்கள், பரவாயில்லை. உங்களுடைய பிள்ளை ஒரு நாளைக்கு 3 நேரம் 4 நேரம் சிறுநீர் கழிப்பதை என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். கனிமன ஒரு பிள்ளை அந்த சிறுநீரோடு தான் இருக்கிறது, அந்த மலத்தோடு தான் இருக்கிறது. அது ஒரு வகையான கஷ்டம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சில பிள்ளைகளை பார்க்கிறோம், பெற்றோர்களை பார்க்கிறார்கள். எப்படி வீட்டிலே வைத்து பெற்றோர்களை பார்க்கிறார்கள், கஷ்டத்துக்கு அந்த பம்பத்தை கட்டி விடுகிறார்கள். சில பெற்றோருடைய பம்பத் 1 நாள் 2 நாள் இல்லாத பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிறார்கள். 7-8 பிள்ளைகளை பெற்று வளர்த்த வாப்பா உம்மா அந்த பெற்றோர்களை
7-8 பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளை வீதம் அந்த தாய் தாப்பனை சுத்தம் செய்தாலும் கண்ணியமானவர்களே இலகுவாக அந்த சித்தோரை பார்த்துக் கொள்ளலாம். நாங்கள் இலகுவான வழியாக இந்த நவீன சாதனங்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம். கண்ணியமானவர்களே அது தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர எல்லா சந்தர்ப்பங்களும் அதுதான் எங்களுக்கு நிம்மதி, அதுதான் எங்களுக்கு லேசி, நேரத்தை கருத்திலே கொண்டு அதை நாங்கள் எப்போதும் பயன்படுத்துவோமா இருந்தால் கண்ணியமான அதனூடாக கெடுதிகள் இருக்கிறது. தேவைகள் வருகின்ற போது அவைகளை பயன்படுத்துங்கள். அது இல்லாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சில பிள்ளைகளை பார்ப்போம், வீட்டில் இருக்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த பம்பத்தோடு தான் இருப்பார். கண்ணியமான இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். எனவே எங்களுடைய உடம்பை சுத்தப்படுத்துகின்ற விடயத்திலே நாம் எல்லோரும் கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்றார். சுத்தம் ஈமானின் பாதி என்றால் நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் அரைவாசி பாதி என்றால் சுத்தம் என்பது மற்ற பாதி என்று சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது நாங்கள் இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இது அநேகமானவர்கள் சுத்தத்தை பேணுவது வணக்கம் என்று கூட நினைப்பதில்லை. சிலர் நினைப்பார்கள், நான் சுத்தமாக இருந்தால் சரி, மற்றவர் சுத்தமாக இருந்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன. கண்ணியமாக எப்படி நினைக்க முடியாது. எனவே முதலாவது உடல் சார்ந்த அந்த சுத்தத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது எங்களுடைய ஆடை சார்ந்த சுத்தம். எங்கள் ஆடை இப்போது சுத்தமாகும். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறார், உங்களுடைய ஆடை சுத்தமாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எங்கள் ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெள்ளை ஆடைகளை முடியுமானவரை அணிந்து கொள்ள வேண்டும். உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எழுத்துகள் பொறிக்கப்பட்ட ஆடைகளை கண்ணியமானவர்களை தொழுகைக்கு வருகின்ற போது நாம் அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சில வேளை தொழுகின்ற போது பின்சப்பில் இருப்பவர்கள் அதை பார்த்து அவருடைய தொழுகையுடைய எண்ணங்கள், தொலையுடைய அந்த திசைகள் மாறுவதற்கு சில வேளை நாங்கள் காரணமாக இருந்து விடக்கூடாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆடை சார்ந்த சுத்தங்களை பேணிக் கொள்ள வேண்டும். இன்று சிலர் அரைக்குறை ஆடைகளை அணிந்து பள்ளிக்கு வருவார்கள். சுஜத்துக்கு ருக்குவுக்கு போனால் அவர்கள் விலகுகின்ற அளவுக்கு சிலருடைய ஆடை இருக்கிறது. இன்னும் சிலருடைய ஆடை இறுக்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னும் சிலருடைய ஆடை கரண்டை காலைக்கு கீழே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த விடயத்திலே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளும். உலகம் மாறலாம், நானும் நீங்களும் மாறுகிறோம். எங்களுக்கு இஸ்லாம் எப்போது வழிகாட்டி இருக்கிறது, அந்த வழிகாட்டத்தான் இன்றும் அன்றும் இருக்கிறது. எனவே அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுகின்ற போது நிச்சயமான வாழ்க்கையை நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம். எனவே கண்ணியமானவர்களே, ஆடை சார்ந்த சுத்தங்களை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். வீண்விரயம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய நியமத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த மனித வீட்டிலே பல ஆடைகளை வைத்திருப்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த ஆடை இஸ்லாமிய வரையறைக்குள்ளே இருக்க வேண்டும். வரையறை தாண்டி ஆடைகளாக இருந்துவிடக்கூடாது. சில ஆண்கள் தங்களுடைய பெண்களை எடுத்துக் கொடுக்கின்ற ஆடையை பார்க்கின்ற போது நாங்கள் ஹலாலாக தேடிய அந்த பொருளாதாரத்தால் நாங்கள் வேலைக்கு கொடுக்கின்ற அந்த ஆடை ஹராமாக இருக்கிறது. இறுக்கமான ஆடையை வாங்கிக் கொடுக்கிறோம், அரைகுறை ஆடைகளை வாங்கிக் கொடுக்கிறோம். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2-3 மாதம் போடக்குள்ள அந்த ஆடை எங்களுடைய உடம்புக்கு போதாத ஒரு நிலைமையிலே சகோதரிகள் அந்த ஆடைகளை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஹலாலாக தெரிவது, ரெஸ்பெக்டாக தெரிவது, ரெஸ்பெக்டாக அந்த இஸ்லாமிய ஷரீஅத்தை பின்பற்றி ஆடைகளை வாங்கி கொடுத்தால் நிச்சயமா நல்லதொரு குடும்பமாக உங்களுடைய குடும்பம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் வாங்கி கொடுத்த ஆடையை உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ உடுத்து நீங்கள் அவர்களை உங்களுக்கு முன்னால் வைத்து பாருங்கள். இது அழகாக இருக்கிறதா? அது உங்களுக்கு அழகாக இருந்தால் நிச்சயமாக அதை மற்றவர்களுக்கு அழகாக இருக்கும். ஆனா அரைகுறை ஆடையாக இருந்து அது உங்களுக்கு அழகில்லாமல் இருந்தால், அது அசிங்கமாக இருந்தால் கண்ணியமானவர்களே, உலகத்தும் அசிங்கமாக இருக்கும். அது பாவத்தை தூண்டக்கூடிய சமயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் எச்சரித்தார்கள், சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகராத கூட்டம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள்,
ஆடை உடுத்தும் நிர்வாணிகள் காசியாத்தும் ஹாரியாத்தும் முமீனாத்தும் மாயிலாத்தும் ஆடை உடுத்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணியாக இருப்பார்கள். எப்படி? மெல்லிய ஆடைகள் உடுத்திருப்பார்கள், இறுக்கமான ஆடைகளை உடுத்திருப்பார்கள். ஆடைதான் உடம்பில் இருக்கிறது, ஆனால் மறைக்க வேண்டிய பகுதிகளெல்லாம் வெளியிலே தெரிகிறது. இவர்கள் ஆண்களின் பக்கம் சாய்வார்கள், ஆண்கள் இவர்களின் பக்கம் சாய்வார்கள். ஏன் ஆண்கள் இவர்கள் பக்கம் சாய்கிறார்கள்? இவருடைய நடையினால், இவருடைய அந்த ஆடை இறுக்கமாக இருப்பதனால், இவர் ஆடை அரைகுறையாக இருப்பதனால். கண்ணியமானவர்களே, எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஆடை சுத்தத்தை நாங்கள் பேசிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது பகுதி வெளி சுத்தத்திலே, முதலாவது நான் சொன்னேன் உடம்பு, இரண்டாவது ஆடை, மூன்றாவது எங்களுடைய சூழல், வாழுகின்ற விடம். இது மிக முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய மஸ்ஜித், உங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலை, பிள்ளைகள் ஓதக்கூடிய குர்ஆன் மதரசா, உயர் கல்விகளை படிக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அல்லது மதரசாக்கள், ஓய்வெடுக்கின்ற இடங்கள், அரச காரியாலயங்கள். கண்ணியமானவர்களே, இவைகள் எல்லாம் பொதுவான இடங்கள். சிலர் நினைக்கிறார்கள், நானும் என்னுடைய வீடும் என்னுடைய பிள்ளைகளும் சுத்தமாக இருந்தால் போதும், என்னுடைய பள்ளிக்கு என்ன நடந்தால் என்ன, என்னுடைய வீதிக்கு என்ன நடந்தால் என்ன, என்னுடைய பாடசாலைக்கு என்ன நடந்தால் என்ன. அப்படி ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. முஸ்லிம் தன்னை சுத்தமானவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அசுத்தமாக இருக்கின்ற விதத்தையும் அந்த முஸ்லிம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் சுற்றுச்சூழல் மாற்றடைந்தால் அநியாயமாக உயிர்கள் இறக்க நேரிடும். மகாது ஷரீஅவுடைய அடிப்படை நோக்கம், மகாது ஷரீஅவுடைய அடிப்படை நோக்கம் மார்க்கத்தை பாதுகாப்பது. அதே போல அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாப்பது, அநியாயமாக இருக்கின்ற ஆழ்கொள்ளை நோய்களால் பாதிக்கப்பட்டு இறக்கின்ற டெங்கு நோய்களால் இறக்கின்ற அந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முதலாவதாக சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் தண்ணீர் அங்கு மீது தேங்கி விட்டாமல் அதற்குரிய வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும். பாவிக்கால கிணறுகள் இருந்தால் அவைகளை மூடிவிட வேண்டும், அல்லது தற்காலிகமாக அதை மூடுவதாக இருந்தால் நுழம்பு வழிகளை போட்டு அவைகளை மூடிவிட வேண்டும். திறந்த வெளியில் எங்களுடைய குழாய்கள் அல்லது கிணறுகள் இருந்தால் அவைகளை மூடிவிட வேண்டும். தண்ணீர் தேவை இருக்கக்கூடிய பாத்திரங்கள், வீரர்கள் போன்ற பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் அவைகளை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். தண்ணீர் தேவை இருக்கக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய சுற்றுச்சூழல் தாழ்ந்தும் உயர்ந்தும் ஒரு சமரசமான நிலைமை இல்லாமல் அந்த இடம் இருக்கக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுற்றுச்சூழலை நாங்கள் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாங்கள் எப்போதும் சுற்றுச்சூழலுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். சிலருடைய வீட்டுக்கு போனால் இந்த நேரத்தில் வீட்டு நேரம் இருக்க முடியாது, அவசரமாக போய்விட வேண்டும் என்றுவார்கள். ஏன் அந்த அளவு நாட்டம் அளிக்கும். ஆனால் எங்களுடைய வீடுகள் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும், சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெருக்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வீடுகளை நாங்கள் பேணி நடக்கின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு உயரிய ஒரு கூலியை அடைந்து கொள்ளலாம். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், நாட்டிலே மழை பெய்கின்ற ஒரு காலநிலை, எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேவை இருக்கின்ற ஒரு நிலை. அரசு அதிகாரிகள் அவருடைய பணிகளை செய்வதை போல, சிவில் அமைப்புகள் அவருடைய பணிகளை செய்வதை போல, சுகாதார அமைப்புகள் அவருடைய பணிகளை செய்வதை போல, கண்ணியமானவர்களே, இன்னும் ஊரில் உள்ள சங்கங்கள் அவருடைய அந்த பணிகளை செய்வதை போல நானும் நீங்களும் அவர்கள் கஷ்டப்படுகின்ற போது, சுற்றுச்சூழலை சுத்தமாக வைக்கின்ற போது நானும் நீங்களும் பார்வையாக இருந்துவிடக்கூடாது. நானும் நீங்கள் ஒரு பார்வையாக இருந்துவிடக்கூடாது. நானும் நீங்கள் ஒரு பங்காளராக, போராளிகளாக அதிலே பங்கெடுத்து எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று நாமளும் அதிலே கருத்திலே காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அவருடைய பணியை செய்யட்டும், நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்தால் போதும் என்று நாங்கள் இருந்துவிடக்கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய நாட்டின் பற்றையும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த நாடு உண்மையிலே
ஒரு சுதந்திரமான நிம்மதியான நாடு. வெளிநாட்டில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் 2 நாள் 3 நாளைக்கு விசிட் வந்தால் அதை ஒரு வாரமாக மாற்றிக் கொள்கின்றார்கள். ஒரு வாரம் வரக்கூடியவர்கள் 2 வாரமாக மாற்றிக் கொள்கின்றார்கள். இங்கே உள்ள வளங்கள், இங்கே உள்ள குளங்கள், இங்கே உள்ள அழகான செழிப்பான காட்சிகள், இங்கு உள்ள பயிர் நிலங்கள், இங்கே உள்ள அழகான குழாய் கிணறுகள், அதே போன்று மிருகக்காட்சி சாலைகள், இன்னொரு என்ன அழகான இடங்களை பார்த்து ரசிப்பதற்காக, இந்த காலத்தில் அதிகமாக நேரத்தை கழிப்பதற்காக இங்கே வருகின்றவர்கள் இந்த நாட்டை பற்றி நல்லெண்ணம் வைக்கிறார்கள். எனவே நாம் இந்த நாட்டை இப்போது சுத்தமாக வைக்கின்றவர்களே நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்களை பேசிக் கொள்கின்ற போது நிச்சயமாக வாழ்விலே நாம் ஒரு பெரிய ஒரு இடத்தை அகத்தை அடையலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அப்படித்தான் பயிற்றுவித்தார். ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு குத்துபாவை நிறைவு கொள்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், மஸ்ஜிது நபவி. ஆரம்பத்தில் இந்த மஸ்ஜிது நபவி என்பது தற்போது இருக்கின்ற மஸ்ஜிது நபவியை போல அல்ல. மலைகள் பெய்தால் சேராகக்கூடிய மஸ்ஜித். அந்த காலத்திலே ஒரு தாய் இருந்தால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை எப்போதும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தாய். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இரவுடைய நேரத்திலே ஒரு தாய் மௌத்தாகி விடுகிறார். சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? இரவோடு இரவாக அந்த தாயுடைய இறுதி கடமைகளை செய்கிறார்கள். அந்த தாய் இரவோடு இரவாக இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் கொடுக்க கூடாததற்காக தாயை இறுதி கடமைகளை செய்து நல்லடக்கம் பண்ணி விடுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியே சுபமாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், தொழுகைக்கு பின்னால் இரவு ஜனாதாவை அடக்கம் பண்ணுகிறீர்கள், ஏன் அந்த ஜனாதாவுடைய தகவலை எனக்கு சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் யோசிப்பார்கள், சாதாரணமான ஒரு தாய் தான், சாதாரணமான ஒரு தாயை தான் நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அடக்கம் செய்த அந்த தாயை இரவோடு இரவாக நான் சுவர்க்கத்திலே கண்டேன். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கேட்டேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எதற்காக இந்த தாய் சுவர்க்கத்தில் இருக்கிறார்? அன்னஹா கானத் லகுல் கதாத மினல் மஸ்ஜித். இந்த தாய் இருக்கிறாரே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாயாக இருந்தார். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு தண்ணீர் தூய்மையாக ஆக வரக்கூடிய மனிதர்கள் வரக்கூடிய அந்த இடம் தூய்மையாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், அந்த இடம் அசுத்தமாக இருக்கக்கூடாது என்பதை இந்த தாய் கவனம் செலுத்தி ஒவ்வொரு நாள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவராக இருந்தார். அதனால் அல்லாஹ் அந்த தாய்க்கு உடனே சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் என்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்காக ஜனாஸா தொழுது துஆவும் செய்தார். சுத்தம் என்ற பகுதி எடுத்துக்கொண்டால் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் எங்களுடைய தாய்மார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார் அதிகமாக கஷ்டப்படுகிறார். வீட்டுடைய வேலையா, பிள்ளைகளுடைய வேலையா, எங்களுடைய வேலையா, எல்லா வேலையும் தாய்மார்கள் கூடுதலாக கஷ்டப்படுகிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் இந்த சுத்தத்திலே கூடுதலாக கவனம் செலுத்தி எங்களுடைய ஆன்மாவை சுத்தமாக வைத்திருப்பதை போல வெளிரங்க சுத்தங்களையும் பேணிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது இந்த சுத்தத்தை பேணி நாளை கியாமத்துடைய நாளையிலே தூய்மையாளருடைய பட்டியலை இறைவாணி எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களால் தப்பு தவறுகள் நடந்திருந்தால் அதை நீ மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், தொழுகையிலே பேணுதலாக இருந்து அந்த தொழுகை என்ற தௌபாவை அடையக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. தொழுகையை என்ற அந்த தௌபாவுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு தௌபா, உது என்ற தௌபாவை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. எப்போதும் எங்களை உதுவோடு நீ வைத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உது முடிந்தால் உடனே உது செய்யக்கூடிய நல்ல தன்மையை எங்களுக்கு உருவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், சுற்றுச்சூழலை பாதுகாத்துடுவாயாக. ஆட்கொள்ளி நோய்கள் பரவாமல் பாதுகாத்துடுவாயாக. டெங்கு நோய்கள் வராமல் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், உனக்கு விசுவாசம் உள்ள அடியார்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை வறுமை நாளை ஓரை சுவர்க்கத்தில் ஜெயித்து வைப்பாயாக. இந்த துஆவை தனித்து திருப்பி ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன்.